ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜூ முடிச்சுட்டு கராஞ்சி லேக். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணுன்னு நினச்சிருந்தது. எப்படின்னா போட்டில் கூப்பிட்டு போவாங்க லேக்குள்ளே. க்ரோக்கடைல்லாம் நிறைய அப்படியே கண்ணெதிர்க்கே மேயும் வந்து இடிக்கும் அப்படின்ச்சு. ஆக்சுவலி பாப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு போய் இருந்தப்போ அந்த போட்டெல்லாம் வந்து இடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. ஆமாம், அது நல்லா இருந்தது. நானும் வீடியோவில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இதுக்கு போகணுன்னு நான் அப்போவே ஆசைப்பட்டேன். மெயினாக வந்து மைசூர் பேலஸ், ஜூ, இந்த கராஞ்சி லேக், இது மூணுத்தையும் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். ரெண்டு முடிச்சாச்சு. ஜூ ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம வண்டலூர் ஜூவே தேவலை போல. ஆமாம், வண்டலூர் ஜூ சும்மா பெருசு நிறையவே இருந்தது. இங்கே எல்லாமே சாம்பிளுக்கு வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ எங்கேயோ நடக்க விட்டாங்க, அங்கேயாவது வண்டி இருந்தது. இங்கே எங்கேயோ பல்லாயிரம் கணக்காக நடந்துனுக்கிறோம். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. தெரியாமல் வேறு டிக்கெட்டை வாங்கி நடந்துனுக்கிறோம். நானும் கராச்சி லேக் பார்க்கணும். நம்ம மெயினாக க்ரோக்கடைல் வரும், அப்படியே நீ க்ரோக்கடைலில் தொட்டு பார்க்கலாம். பிடிச்சி தள்ளி விடுறது மண்டையை முழுங்குதும். மைசூர்லேயே நக்குவே பரவாயில்லையா? அதுதான் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் இருந்தாலும் இந்த போண்டா வேணும். இது நான் ஒரு பேர் வச்ச முட்டை போண்டா. மைசூர் போண்டா சாப்பிட வந்துருக்கு முட்டை போண்டா. ஆமாம், மைசூர் போண்டா தான் ஸ்பெஷல். அதனால பேபிமாக்கு மைசூர் வந்ததுக்கு மைசூர் போண்டா பார்சல் ஒன்று சாப்பிட்றதுக்கு. பிள்ளைக்கு மோனாக்கு பார்சல் ஒன்று, மோனாக்கும் மௌலிக்கும் போயிடும். பரவாயில்ல, மூசி போனாலும் மைசூர் வந்தது மைசூர் போண்டா பார்சல் வாங்கின்னு போ. வேற எதையும் நீ வாங்கக்கூடாது, புரியுதா? ஏதாவது வாங்கினா அப்புறம் புது பேரை வச்சு கூப்பிடுவேன் நான் உன்னை. அது உன் பேர், என் பேர் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன இது? கராஞ்சி லேக். இங்கே க்ரோக்கடைல் இருக்கும்னு நினச்சோம், லேக்கில் இல்லையாமா. ஆனால் ஒரு இடத்துல இருக்காமா. இந்த கராஞ்சி லேக்கில் நான் க்ரோக்கடைல் இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன்ல, ஆனால் இங்கே இல்லையாமா. அது ஆக்சுவலி அது வந்து வேற ஒரு இடமாமா. ஏன்னா இப்போ அலோவ் பண்ணுறது இல்லையா, ஏகப்பட்ட க்ரோக்கடைல் ஆகிடுச்சாமா. போனால் நம்ம போட்டை கவுக்காம விடாதாமா. அதனால அவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லையாமா. பட் இன்னொரு பக்கம் இருக்குதாமா. என்னமோ என்ன சொன்னார், ரத்னாஞ்சலம் என்னமோ சொன்னார். பேர் என்ன சார்? என்னது க்ரோக்கடைல் லேக்கு? ரங்கண்ண திட்டுவாமா. இங்கே ஒன்றும் இல்லையா, இங்கே ஃபிஷ்ஷு தான் இருக்குதாம்மா. என்ன ஃபிஷ்ஷு நீ சொல்லு? கட்லா, ரோகு, ஜிலேபி. கட்லா, ரோகு, ஜிலேபி, அதுதான் இங்கே இருக்கும். வேற எதுவும் இங்கே இருக்காது. அதுக்கு இவங்க வந்து வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, வந்தது தான் வந்தாச்சு, டிக்கெட் எடுத்தது தான் எடுத்தாச்சு. அப்படியே ஜாலியாக தண்ணி அப்படியே கையில் போயிட்டு அப்படியே நம்ம போவோம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நிறைய பேர் போகிறாங்க இங்கே போட்டு. ஆமாம், இங்கே ஏகப்பட்ட பசங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து போட்டிங் போடுங்க. பார்த்து அங்கே தான் டேஞ்சர்ஸு, அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. இது நல்லா தான் இருக்குது. நீ தான் அப்படி குனிச்சு தண்ணிக்கு நீலாம் தொட மாட்டியா? நான் வீடியோ எடுக்கிறேன்ல. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ தண்ணி தொடு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியை தோட்டுறதுக்கு இந்த அம்மா என்ன வேலையெல்லாம் காட்ட போகிறாங்க. நல்ல சில்லுன்னு இருக்குதுல்ல இந்த கிளைமேட். ஓகே, நம்ம கிளைமேட்டுக்கு முத்துக்காடு போட் ஹவுஸில் போகணுமே, அப்படியே தீஞ்சி கருவடாகி வெளில வந்தோம் நாங்கள். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் போட் ஹவுஸில் போட்டிங் போகிறாங்க. I am eager and waiting for shopping. மீனா பஜார். நீ மட்டும் இல்லை, பாப்பாவும் வெயிட் பண்ணுறான். எப்படி ரெண்டு பேரும் தான் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆமாம், அதனால போட் டான்ஸ் சக்க 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 சக்கன்னு ஆடும். நல்லா டைட்டாக போட்டிருக்கியாப்பா? இப்போ டேர்ன் பண்ணுறாங்க அப்படியே. என்னதுப்பா அது? லோட்டஸ். அங்கே குட்டி குட்டி லோட்டஸ், ஆனியன் தாமரை என்னதான் சொல்லுவாங்க. இந்த லீஃப்லாம் சின்ன லீஃபு, அதெல்லாம் லோட்டஸு. இப்போ பூ இல்லை, சீசன் இல்லையா இல்லை. நெக்ஸ்ட் கராச்சி லேக் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். காலையிலேருந்து நைட் தூங்காம ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் 3:30க்கு எழுந்தோம். ஆமாம், இன்னும் தூங்காமல் சுற்றின்னு கிடக்குறோம். அது பேசாமல் மீனா பஜார் நம்ம நாளைக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னா. பார்ப்போம், நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து சும்மா தான். ஆமாம், வேலையை முடிச்சு வந்து எங்கேயும் போக முடியாது, டயர்டாகிடுவோம். இப்பயே போயிடுவோம். மீனா பஜார் போகிறோம், மீனா இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, கட்டி தூக்குறோம். மகேஷ் ராஜாஸ் வேர் யூ? மைசூர் சில்க் பார்க்குறேன் இப்போ. பியூர் சில்க் சார். பியூர் சில்க்.
மைசூர் சில்க்ல பியூரா. யாருக்கு எடுக்கிற? பார்ப்போம் முதல்ல. ஒருத்தருக்கு எடுத்துட்டு ஒருத்தருக்கு எடுக்கலாம். சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஹாய். ஓ தேங்க்யூ. ஆமாம் ஆமாம். என்கேஜ்மெண்ட் மேரேஜ் இல்லை. இது இப்படியே தான் பிளெயினாக தான் கட்டுவாங்களாப்பா? அவங்க கட்டுறாங்க போய். ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். இதை பார்த்துருக்கேன். நம்ம ஊர் மாதிரி பட்டு சாரி கிடையாது. இது மைசூர் சில்க் வேற. ஓஹோ. இதில் என்ன ப்ரைஸு பாருங்க? இந்த மாதிரி இது வந்து பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கு. அதாவது ஏஜ்டு பீப்புள். எங்கிருந்து ஏஜ் வரைக்கும் கட்டலாம். ஓகே. அப்படியே இது 35,000. 35,000 இது. आपको भी இது பியூர் வெள்ளி ஜரி. இது அது ஜரி தெரியுதா? இது 36. ஜரி தெரியுதா? அதுல இந்த மாதிரி செக்ஸ் வேணும். இந்த மாதிரி செக்ஸ் क्या पर्पस है आपका? நல்லா தான் இருக்குல்ல. நம்ம ஊர்ல அப்படியே பளபளன்னு தெரியும். ஆனா இது பியூர் வெள்ளி. இது இப்ப நம்ம பழசுக்கு நம்ம போடுறோம்ல, போட்டா இதெல்லாம் காசு கொடுப்பாங்க. நான் பார்த்தா அப்படி தெரியல. அதுல புட்டி வேணும்னா இந்த மாதிரி புட்டி புட்டா போட்டு இந்த டாட் போட்டு அது கட்டினா லுக்கா இருக்குமா? லைன் அதுல செக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி செக்ஸ். இதுல கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 20,000. இது என்ன காஸ்ட்? இது 30. பியூர் சில்க் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பியூர் சில்க் அப்படின்னா வெறும் பிளெயினாக வந்து தான் கலர்ஸ் வருமாமா. இது மைசூரில் ஒரு ஷாப். காதி கிராஃப்ட் மாதிரி மைசூர் சில்க்கு. பரவாயில்ல, லுக்காக தான் இருக்குது. நல்லா லுக்காக தான் இருக்கு. இது ஒன்றே 13,000 15,000 கொடுத்து எடுத்தா பின்ன மூட்டை. இதுதான் மீனா பஜார் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனர்ஸ் ஃபுல்லாக ரோட் சைட் ஷாப். இங்கே பேபிமா வந்து ட்ரை பண்ண போதாம்மா. என்னது இது? நல்லா இல்லை. ஆமாம், இது முஸ்லீம்ஸ் ஏரியா, அதனால ஃபுல்லாகவே அந்த மாதிரியே இருக்குது ட்ரெஸ் எல்லாம். ஜிகி 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 ஜிகின்னு இது பேர் உள்ள ஆல் பிரைடல் கலெக்ஷன்ஸ். எங்கே போகலான்னுங்கிற நீ? ஜே டெக்ஸ்டைல்ஸ் உள்ள போறியா? வித்தியாசமா இருந்தாதான் வாங்குவேன், இல்லைன்னா நான் நல்ல பிளேயர் வீடு போயிடுவேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். மேயுது கோழி வந்து இதில் மேய விட்டா எப்படி மேயுமோ அந்த மாதிரி மேய்ஞ்சுன்னுக்கிற. உனக்கு பார்க்க தெரியல, உனக்கு பெரிய இதில் போய் பார்த்தா உட்காந்து போய் போன பேர். ஆனால் ரியல்லி அங்கே அந்த மைசூர் சில்க் சூப்பராக தான் இருந்தது. நான் எடுத்துக்கோன்னேன். இல்லை வேண்டாம், நம்மளுக்கு தெரியல, தெரியாமல் எடுக்க வேணாம் அப்படின்னுச்சு. இப்போ வந்து இங்கே சுற்றிட்டு இருக்குது மீனா பஜாரில். சரி, நம்மளும் மைசூருக்கு வந்தோம், மைசூரில் மீனா பஜாரில் சுற்றணும்னு சொல்லிக்கலாம்ல, அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் மைசூர் மால் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே இருக்கிறதுலே இது பெரிய மால். ஆமாம். ஸோ அதனால் அப்படியே சரி ஓகே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு. பேபிமாங்க பாவம் ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது. ஏன் என்ன சிக்கிச்சு? ட்ரெண்ட்ஸ் சிக்கிச்சா? ஓ, அந்த இருக்குதா இங்கே அது? ஆனால் இருந்தாலும் இங்கே ஒன்று டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இல்லை. மேக்ஸ் இருக்குப்பா, எல்லாமே இங்கே இருக்குப்பா. பரவாயில்லைங்க.
அதனால இங்க வந்து கொஞ்சம் சுத்தியாவது பார்க்கலாம். எல்லாத்தையும் இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா இருக்குது? புதுசா ஒரு மால் போனா மறுநாச்சு இருக்கும்ல. இந்த ஊர்ல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஏய் நான் எவ்வளவு குட்கையெல்லாம் கடையா ஏறிட்டு இறங்கி வந்துன்னு இருக்கேன். நீ வந்து இன்னும் அந்நியன்னா மாறல. அதுக்கு காரணம் அந்நியன் எப்படி குற்றங்கள்ல கண்டுபிடிச்சா அந்நியனா மாறுவானோ, அம்பி எப்படி அந்நியனா மாறுவானோ, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சா நீ அந்நியனா மாறிடுவேன். இப்போ வரைக்கும் நீ கண்டுபிடிக்காததுனால அப்படியே அம்பியாவே சுத்திட்டு இருக்கிற. ஏய் அம்பி பத்தியா ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எல்லாம் நீ பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் அந்நியன் வெளில வந்து உள்ள போறான். எதுவுமே நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம். பா இப்படி வாப்பா. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சரி ஓகே ஓகே. ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு ஊரு. இதுக்கு வேற 7 நாள். காஸ்ட்லி, செம்ம காஸ்ட்லி. நல்லா இல்லை. நான் அதான் சொன்னேன், நாளைக்கு ஈவினிங் வேணால் பெங்களூர் போயிடலாம். அங்கே போயிட்டு வேணால் ஷாப்பிங் பண்ணிட்டு அதே வந்தே பாரத் அங்கே கேஎஸ்ஆரில் பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசனைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்லான்னு வந்தோம். நம்ம எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரன் தான் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணோம் ஹோட்டல். RRR அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ஹைதராபாத்தில். பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் அங்கிள். மைசூரில் தான். ஸோ அதனால் சரி நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இந்த பிரியாணி RRR பிரியாணி. நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படி எட்டி பார்த்தா தெரியுது ஹோட்டல். ஆமாம், நான் ஆக்சுவலி இது இப்போ பார்த்துட்டேன். எனக்கு இதுதான் அதுன்றது தெரியாது. நான் பால்கனிலேருந்தே பார்த்தேன் இதை. சரி அங்கே நடந்து போகணும் நம்ம, அங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. கடைசியில் அந்த ரெஸ்டாரண்ட் தான் இது. நல்லாயிருக்குமா பிரியாணி டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபைனல் இன்னைக்கு டேயோட ஃபைனல். ஆமாம், இன்னி டேயோட ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ சாப்பிட்டுமா வயிறு ரொம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கப்புன்னு போய் படுத்துட்டு காலையில் எழுந்துச்சி சட்டுன்னு ஒரு வேலைக்கு கிளம்பணும் நம்ம. வேற என்னமோ ஒயிட் ரைஸ் பிரியாணி என்னமோ சொல்லிச்சு. அது வேற கடை, RRRல தான் ஒயிட் ரைஸ் பிரியாணி. காலையில் 6 மணிக்கு அது. ஓ சாப்பிடு. கொதிக்க வருது. ஊர்லாம் சுற்றிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். ஒரு வழியாக போயிட்டு அப்பா இருப்பா. இங்கேயே மைசூர் சில்க் ஹவுஸ் இருந்துருக்குது. எஸ், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கேயே எடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை இன்னைக்கு நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ்லாம் இருக்குது, அதை நாளைக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெயின் திங் என்ன அப்படின்னா, என்னதான் சொல்லு, நம்ம ஊர் பிரியாணி தான். இங்கே நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். பட் அக்கா வீட்டில் சாப்பிட்டப்போ அது நம்ம ஈக்குவலாக டேஸ்ட் இருந்தது. பெங்களூரில் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிட்டப்போ. பட் இங்கே சாப்பிடும்போது அந்த லெவலுக்கு நம்ம தம் பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது. இந்த கலர்ல பிரியாணி தானே கிடைக்குது. இங்கே கலர்ல பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதனால ஒன்றும் சொல்ற லெவலுக்குலாம் இல்லை. ஓகே, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். டைட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ரூமுக்கு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, சுற்று. ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கலான்னு இதோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.